வணக்கம் நண்பர்களே. நம்ம பதவியில் இருக்கிறோம், ஆட்சியில் இருக்கிறோம், பெரிய பொறுப்பில் இருக்கிறோம். நம்ம சொல்கிறது தான் தமிழ்நாடு. அதனால் நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், எவ்வளோ வேணாலும் சர்வாதிகாரத்தனமாக நடந்துக்கலாம், யாரை வேணாலும் எப்படி எடுத்தஞ்சு வேணாலும் பேசலாம். நம்மளை கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. இனி நம்ம தான் எல்லாம், என்ன யார் என்ன செய்ய முடியும்னு ஒரு சர்வாதிகாரத்தோடு ஒரு ஆணவத்தோடு செயல்பட்டால் அந்த பதவியும் அந்த ஆட்சி அதிகாரமும் நம்ம விட்டு சீக்கிரம் போயிடும். பேசுறதெல்லாம் பார்த்து பேசும். நீங்க என்ன பேசினாலும் பயந்து நின்றுவாங்கன்னு நினைக்கக்கூடாது. இந்த பதிவு யாருக்காகன்னு கேட்டா, பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு. ஆதவ் அர்ஜுனா எங்க ஊருக்கார் தான், கேக்குப்பம் தொகுதி தான். அவர் தொண்டாந்துளசி, நான் கொண்டசமுத்திரம், ஒரு 15 கிலோமீட்டர். ஆதவ் அர்ஜுனாக்காக தான் இந்த பதிவு. நான் என்ன சொல்றேன், ரொம்ப ஆணவத்தோடலாம் பேசக்கூடாது திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களே. ரொம்ப ஆணவத்தோட பேசக்கூடாது. ஒரு அளவு இருக்குது. நீங்கள் வில்லிவாக்கத்தில் ஜெயிச்சிட்டீங்க, 107 தொகுதியில் ஜெயிச்சிங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக ரைட்டு. ஒரு ஃபுல் மெஜாரிட்டிலலாம் வரல. அதை முதல்ல நீங்கள் நினைக்கணும். எங்களை மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க, எங்கள் தலைவரை மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க, எங்கள் தலைவர் மக்களை தேர்ந்தெடுத்துட்டாங்க, மக்கள் எங்களுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறீங்கள. 107 தொகுதியில் தான் நீங்கள் வந்திருக்கீங்க. அந்த 107 தொகுதி தமிழக வெற்றி கழகம் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு மக்கள் வாக்களித்தாங்கன்னு கேட்டா, அதுக்கு திமுகவும் ஒரு காரணம். ஏன்னா நீங்க இன்னைக்கு அந்த முதலமைச்சர் சீட்ல உட்கார்ந்துருக்கிறதுக்கு காரணம் 100% திமுக. அந்த கூட்டணிக்கு, எங்க கூட்டணி கட்சியெல்லாம் உங்களுக்கு ஆதரவு கொடுத்து எங்க கூட்டணி கட்சியால் நீங்க ஆட்சி பொறுப்புல உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க. அதை நான் சொல்லலை, அதை நான் இனிமே சொல்ல மாட்டேன். அவங்க இன்னைக்கு எங்க முதுகுல குத்திட்டு ஆணவத்தனமா பேசுறாங்களோ, அவங்கள பத்தியெல்லாம் இனிமே பேசுறது வேஸ்ட். அவங்களையும் உங்க கணக்கில் தான் வச்சுக்கணும். நான் எதை வச்சு, திமுகனால எங்கனால தான் இன்னைக்கு தாவேக ஆட்சி திரு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சர், நீங்கள்லாம் அமைச்சராக இருக்கீங்க, இன்னைக்கு இந்த அளவுக்குலாம் பேசுறீங்கன்னா அதுக்கு காரணம் திமுக. நான் ஏன் தெரியுமா சொல்ல வந்தேன், நாங்க ஆட்சி கரெக்டா பண்ணியிருந்தா, நாங்க ஆட்சி பண்ணும்போது ஒரு சில நடவடிக்கைகள்லாம் கரெக்டா எடுத்திருந்தா, உங்களை மாதிரி ஆட்களை அன்னைக்கு அடக்கி வச்சிருந்தா இன்னைக்கு நீங்க ஆட்சிக்கு வந்திருக்க மாட்டீங்க, இவ்வளவு பேசிருக்க மாட்டீங்க. ஆமா, ஓப்பனா பேசுற வழக்கம் வந்தாலும் பரவாயில்ல. அதனால எதுவும் பேசாமலாம் இருக்க முடியாது. எங்க தலைவர், அன்பு தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மாபெரும் தலைவன் சர்வாதிகாரத்தனத்தோடு செல்வி ஜெயலலிதா போல் ஆட்சி நடத்தியிருந்தா 10 தொகுதி நீங்க ஜெயிச்சிருக்க மாட்டீங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க கட்சியே நடத்திருக்க முடியாது. நான் திரு ஆதவ் அர்ஜுனா சொல்றேன், அவ்வளோ இலகாரமா பேசுறீங்க. நேற்றைக்கு அந்த புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், அந்த கரூர் விஜயபாஸ்கர், 2 ஊழல் பெருச்சாளிகள் உங்க கட்சியில சேர்றாங்க. அந்த இணைப்பு விழால திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசுறது எல்லாரும் கேட்டிருப்பீங்க. எவ்வளவு ஆணவம், எவ்வளவு ஆணவம். ஓட்டு போட்ட மக்கள் கூட அதை ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா தலைவர் தளபதி ஸ்டாலின் சாதாரணமான தலைவர் இல்ல. 75-76 வருஷம் வரலாறு இருக்குது திமுக. என்ன, நாங்க தொடர்ந்து ஆட்சியில் இருக்கோம். முதல் திராவிட கட்சி பெரியாரிட்டிருந்து பிரிஞ்சு வந்து முதல்ல திராவிட கட்சி ஆட்சிக்கு வருது. அறிஞர் அண்ணா முதலமைச்சர். 2.5 ஆண்டு காலத்தில் இயற்கை அவரை நீண்ட நாள் இந்த மண்ணுலகத்தில் வாழ அனுமதிக்கவில்லை. அண்ணா மறைந்தவுடன் கலைஞர் முதலமைச்சர், தொடர்ந்து கலைஞர் ஆட்சி பொறுப்பு வருகிறார். கலைஞர் எம்ஜிஆர், அதன் பிறகு கலைஞர் ஜெயலலிதா, அதன் பிறகு ஜெயலலிதா, அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, தலைவர் தளபதி ஸ்டாலின், இப்படி தொடர்ந்து ஆட்சி நடத்துகிற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஏன்னா உங்களுக்கு நீங்களே திமுக தானே இருந்தீங்க. ஆதவ் அர்ஜுனா, மிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா, நீங்களே திமுக தானே இருந்தீங்க. திமுக ஐபாக்ல தலைவர் கலைஞர் குடும்பத்தோடு ரொம்ப நெருக்கமா இருந்தவர் தானே. சோ திமுக வரலாறு உங்களுக்கு கூட தெரியும் இல்ல. அந்த திமுக இயக்கத்தை பார்த்து, அந்த இயக்கத்தின் தலைவரை பார்த்து பேசும்போது யோசிச்சு பேசணும். உன் கட்சிக்கு இருக்கிற எல்லா அதிமுக எம்எல்ஏ விலை கொடுத்து வாங்கி பதவியை ரிசைன் பண்ண சொல்லுங்க, கட்சியில சேர்த்துட்டு இருக்கீங்க. நேற்றைக்கும் 3-4 நாட்களாக தொடர்ந்து மொபைல் ஜேர்னலிஸ்ட் யூடியூப் சேனலில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என்ன சொல்றது, குதிரை பேரம் நடத்துறதே நீங்க தான். இன்னைக்கு அதிமுக எம்எல்ஏ எல்லாம் உங்கள்கிட்ட வராங்கன்னா சும்மா வருவான்? எதுவும் எதிர்பார்க்காம வருவான்? மந்திரி பதவி எதிர்பார்ப்பான், வாரிய தலைவர் பதவி எதிர்பார்ப்பான், கட்சி பதவி எதிர்பார்ப்பான், பணம் எதிர்பார்ப்பான், அதிகாரத்தில் அவனுக்கு பங்கு கொடுக்கணும், எல்லாம் எதிர்பார்த்து அவன்கிட்ட பேசிதான் அவனை உள்ள சேர்க்கிறீங்க. என்ன, அது கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவி ரிசைன் பண்ணிட்டு ஒரு முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு, ரிசைன் பண்றது கட்சியில சேர்ந்தா அதுக்கு கூட முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இணைப்புலாக்கெல்லாம் வர்றதில்லை. இவனுக்கு எவ்வளவு வெக்கமான கட்டவன் இருப்பானு பாரு. அம்மையார் செல்வி ஜெயலலிதா தலைவராக ஏத்துக்கணவனுங்க
செங்கோட்டை போன்றவர்கள் எல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள். எம்ஜிஆர் காலத்தில் அரசியலுக்கு வந்தவங்க, ஜெயலலிதா காலத்தில் அரசியலுக்கு வந்தவங்க. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல அந்த கட்சியினுடைய தலைவர், இன்றைய தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இணைப்பு விழாலே கலந்துக்கல. புஷி ஆனந்த அவர்கிட்ட போய் கட்சியில சேருங்க. புஷி ஆனந்தங்கிட்ட கட்சியில போய் சேர்ற அளவுக்கா நீங்க அதிமுக இருக்கிற முன்னாள் அமைச்சருங்க, சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு போடுங்க. அவ்வளவா கேடு கெட்டு போயிட்டீங்க, அவ்வளவா கேடு கெட்டு போயிட்டீங்க. அது உங்க இஷ்டம், எப்படின்னா போங்க. எனவே ஊழல் செய்த அமைச்சர்களை, ஊழல்வாதிகளை இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் குதிரை பேரம் செய்து உங்க கட்சியில் அவங்களை சேர்த்துட்டு இருக்கீங்க. எனவே ஒருத்த கட்சி பதவி ரிசைன் பண்ணிட்டு உங்ககிட்ட வரான்னும் போது அது குதிரை பேரம் தான். நீங்க திமுக பார்த்து குதிரை பேரம் குதிரை பேரம் குதிரை பேரம்னு இஷ்டத்துக்கு பேசுறீங்க. எவ்வளவு நாள் பேசுறீங்க? பேசுங்க. எவ்வளவு நாள் பேசுறீங்க? பேசுங்க. இதுக்கு தக்க பதிலடி திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கும். கொடுக்காதெல்லாம் இருக்காது. இதுக்கு தக்க பதிலடி திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கும். நேற்றுக்கு அந்த இணைப்பு விழால பேசும்போது இந்த பதிவு அதுக்காக தான். அவர் ஆதவர்ஜனா பேசும்போது எல்லாரும் கேட்டீங்களா அந்த ஸ்பீச்சை? எவ்வளவு ஆணவம்! அதாங்க எங்களை சொல்லணுங்க. இப்போ நீங்க அவதூறு வழக்கில் இன்னைக்கு அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன், திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர், முதலமைச்சர் அவதூறாக பேசினார் என்று ஆத்தூர் பேரூராட்சி அலுவலகத்தில் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். அதுக்குள்ள போலீஸ் போய் அரெஸ்ட் பண்ணுது. நான் ஆய்வு முடிச்சுட்டு வரேன்றார், என் கார்ல வரேன்றார். இல்ல நீங்க போலீஸ் ஜீப்ல உட்காருங்கன்னா இப்படி கையை போட்டு இப்படி கை பிடிச்சி ஒரு கையை பிடிச்சின்னு கூப்பிட்டு போறார் போலீஸ். நீங்க அந்த வீடியோ நல்லா பாருங்க. கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் அந்த ஜீப்ல உட்காருகிறார். அது ஒரு அவதூறு வழக்கு, டெஃபர்மேஷன் கேஸ். கோர்ட்டுக்கு வர போறாரு, கேஸ் நடத்த போறாரு. அதுக்கு அரெஸ்ட் பண்ணன்ற அவசியம் கிடையாது. எங்க மேலெல்லாம் ஏடிஎம் கட்சியில எத்தனை அவதூறு வழக்கு. சின்ன வயசுலயே, இப்ப எனக்கு 50 வயசு, எனக்கு 25 வயசு இருக்கும்போது என் வெற்றி உண்டானோட கடலூர் தாண்டி போயிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார் அண்ணன் கோவி செல்லியன், நான் ஈரோடு இறைவன் போயிட்டு இருக்கும் போது வண்டி நிறுத்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. எவ்வளவு பார்த்துருக்கிறோம். ஒரு அவதூறு வழக்கில் நீங்க இன்னைக்கு அவர் அரெஸ்ட் பண்ணீங்க. சின்ன பசங்க அந்த ஜென்சியில பேசுறாங்க, இல்ல பசங்க ஜென்சியில 20 வயசு பசங்க, 25 வயசு பசங்க, அவங்க வீட்டுக்கெல்லாம் போலீஸ் போதுங்க. 50 நாள் அவள் என்ன ஆட்சிக்கு வந்து அதுக்குள்ள பாருங்க எப்படி பழிவாங்குற நடவடிக்கை. அவங்க வீட்டுக்கெல்லாம் போலீஸ் போகுது. சோ இந்த அளவுக்கு நீங்க எங்களை பழிவாங்குறீங்களா? இந்த வேலையை நாங்க திமுக ஆட்சியில செய்யல, எங்க தலைவர் செய்யல. இதே ஆதவர்ஜுனா, இன்னைக்கு அமைச்சராக இருக்கிற திரு ஆதவர்ஜுனா எவ்வளவு பேச்சு. டிஎம்கே ரூலிங் பார்ட்டியில அந்த போய் அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கும் பொழுதே எவ்வளவு பேச்சு. அப்புறமா டிவிகேல சேர்ந்த பிறகு எவ்வளவு பேச்சு. அரெஸ்ட் பண்ணிருப்பாங்களா அவதூறு வழக்கில் ஆதவர்ஜுனாவை? அவதூறு வழக்கில் திமுக ஆட்சியில திரு ஆதவர்ஜுனா அவர்களே அரெஸ்ட் பண்ணிருப்பாங்களா? சொல்லுங்க பொதுமக்களே, மொபைல் ஜெர்னலிஸ்ட் நேர்களே, கமெண்ட்ல சொல்லுங்க. அரெஸ்ட் பண்ணிருப்பாங்களா? நீங்க கையில் ஆகாதவன் எனக்கு கமெண்ட்ல சொல்றான். நீ கையில் ஆகாதவன், முட்டாள் முதலமைச்சர்னு சொல்ற. எங்க தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலினை பார்த்து முட்டாள் முதலமைச்சர் என்ற. ஆனா தளபதி சிரிச்சின்னு விட்டார், ஏதோ பேசுறான் போன்னு விட்டார். எல்லாரும் சொன்னாங்க தளபதி உடுமேன், நமக்கு நிறைய வேலை இருக்குது, அரெஸ்ட் பண்ணி பெரியார் சொல்றீங்களா, பேசினா பேசின்னு போறான் உடுங்கன்ட்டார். ஒரு வழக்கு போட்டிருப்பாங்களா? அவ்வளவு பேச்சு, அவ்வளவு ஆணவமா. இந்த கரூர் சம்பவத்தை பத்தி பேசுறீங்க. கரூர் சம்பவத்தை பத்தி பேசும்போது நேற்றைக்கு 2 விஜயபாஸ்கர்கள், 2 ஊழல் பெருச்சாளிகள் அதிமுக உங்கள்கிட்ட இணைய அந்த இணைப்புடால பேசும்போது திரு ஆதவர்ஜுனா அதுல பேசும்போது கரூர் சம்பவம் பத்தி பேசும்போது போலீஸை வச்சு நீங்க தான் கொன்னீங்கன்றீங்க. கொன்றாருன்னு சொல்றாரு. போலீஸ் மூலியமா 41 பேரை கொன்னுட்டீங்கன்றாங்க. என்ன ஒரு வார்த்தைங்க இது? 41 பேரை கரூர்ல நம்ம தான் கொன்னோமா? செந்தில் பாலாஜி தான் பண்ணாரு. அதாவது என்ன, திரு மு க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் வளர்ச்சிக்காக 41 பேர் போலீஸ் வச்சு கொன்னார் என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு ஸ்பீச்ச அவர் அங்க பேசுறாருன்னா, இது சட்ட வல்லுநர்கள், எத்தனையோ நீதிபதிகள் இதை பார்ப்பீங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? யார் கொலை பண்ணது? அந்த பழியை தூக்கி முதலமைச்சராக இருந்த என்றைக்கும் மக்களின் முதல்வர் தலைவர் தளபதி ஸ்டாலின் தன் மகனுக்காக செய்தார், உதயநிதி ஸ்டாலினுக்காக செய்தார். போலீஸை வச்சு கொலை பண்ணீங்கன்றீங்க. எப்படி அதை கொலைன்னு சொல்றீங்க? முதல்ல அதை பத்தி பொதுவெளியில பேசலாமா? அது கோர்ட்ல கேஸ் இருக்குல்ல. கரூர்ல 41 பேர் இறந்து போனா அந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. நீங்க தான் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டீங்க. சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டது யார்? ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமிச்சு தளபதி அதை அழகா விசாரணை பண்ணார். இந்நேரத்துக்கு அதுக்கான அந்த விசாரணை அறிக்கை வெளிவந்திருக்கும். நம்ம ஆட்சியில் இருக்கும் போதே நீங்க தான் எனக்கு சிபிஐ வேணும். நீங்க சிபிஐ விசாரணைக்கு 2 முறை உங்களை கூப்பிட்டாங்க, போயிட்டு வந்தீங்க டெல்லிக்கு.
அந்த வழக்கில் யாரெல்லாம் குற்றவாளி? ஏன் அக்யூஸ் நம்பர் 2 யாருங்க சொல்லுங்க. நான் வழக்கில் இருக்கிறது சொல்றேன். கரூர்ல 41 பேர் இறந்ததுல அக்யூஸ் நம்பர் 2 யார் யாரு? இன்னைக்கு கரூர்ல 41 பேர் இறந்ததுக்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர் மகன் உதயநிதி ஸ்டாலினுக்காக போலீஸை வச்சு 41 பேர் கொன்னுட்டாங்கன்னு அபாண்டமா ஒரு அவதூறு பரப்புறாரு ஆதவர்ஜுனா எஸ் அக்யூஸ் நம்பர் 2 இந்த கேஸ் இருக்குதா இல்லையா? கேஸ்ல ஆதவர்ஜுனா கரூர்ல 41 பேர் இறந்ததுல அவர் அக்யூஸ் நம்பர் 2. புஷி ஆனந்தன், அந்த சிடிஆர் நிர்மல்குமாரா, அப்புறமா யாரோ ஜெகதீஷ், இவங்க எல்லாம் அந்த வழக்கில் இருக்கிறாங்க. அக்யூஸ் நம்பர் 2 இருக்குது. சிபிஐல கரூர்ல 41 பேர் இறந்து போனதுல அக்யூஸ் நம்பர் 2 ஆதவர்ஜுனா பேர் இருக்குது. அதுல எப்படி நாங்க கொன்னோம்னு சொல்றீங்க? அந்த சம்பவம் நடந்த பிறகு உடனடியாக முகமூடி கட்டின மாதிரி அடுத்த பிளைட் பிடிச்சி எஸ்கேப் ஆயிட்டாரு திரு ஜோசப் விஜய். அங்க இருந்தாரா? அடுத்த நிமிஷம் அங்க இல்லையே. ஆனா 3 மணி நேரத்தில் அந்த ஸ்பாட்டுக்கு போனது யாரு? அன்று தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த, என்னாலும் தமிழகத்தின் ஒரு முதல்வர், விரைவில் மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய எங்கள் தலைவர், அன்பு தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்கள் தலைவர் சென்றார் கரூர். பல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் அங்க வர வச்சார். ஒருவர் உடலுக்கும் மலர் வேலையை வைத்து அஞ்சலி செலுத்தினார். எல்லா அமைச்சரோடும் வர வச்சார். உடனே உங்க கட்சி கூட்டத்தில் அந்த நெரிசலில் சிக்கி இறந்து போனார்களே, கூட்ட நெரிசல், அவங்களுக்கு 10 லட்சம் அறிவிச்சார். அப்புறமா நான் உதயநிதி ஸ்டாலின் துபாயில இருந்தார், அவர் கிளம்பி வந்தார், எல்லாரும் வந்தாங்க. அப்ப என்ன பேசினாங்க? விஜய் 41 பேர் கொண்டுட்டார், விஜய் 41 பேர் கொண்டுட்டார், விஜய் 41 பேர் கொண்டுட்டார்னு ஒரு 4 நாள் தமிழ்நாடு உங்களை தான் பேசிச்சு. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் குறித்து தான் பேசிச்சு. அப்பெல்லாம் ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்தன், அதுல சம்பந்தப்பட்டவங்க யாருமே இல்லை, எல்லாமே எஸ்கேப். பாம்பே கடலுக்குள்ள ஒருத்தர் இருந்தாரு, எல்லாம் எஸ்கேப், யாருமே இல்லை, யாரும் கிடையாது, எல்லாமே எஸ்கேப். விஜய் விட்டு ஓட்டாங்க, எல்லாமே ஜோசப் விஜய் விட்டுட்டு எல்லாமே ஓடிட்டாங்க. அதுல புஷி ஆனந்தன் என்ன சொன்னார்னா, என்ன ஏங்க தேடுறீங்க? அந்த கரூர் மாவட்ட செயலாளர், அந்த கரூர் மாவட்ட நிர்வாகிகளை கேளுங்க, நான் வெளியூர் என்ன ஏங்க தேடுறீங்கன்னு கோர்ட்ல இந்த ஒரு காரணத்தை சொல்லி ஒரு முன்ஜாமீன் கேட்டார். கேட்டாரா இல்லையா திரு புஷி ஆனந்த் அவர்கள்? கேட்டாரா இல்லையா? அப்போ எல்லாமே விஜய் தான் இது காரணம்னாங்க. ஒன்னு சொல்லிட்டா, ஆதவர்ஜுனா சொல்றேன், எல்லாரும் சொன்ன கருத்து தான் நான் சொல்றேன். அன்னைக்கு உங்களை பழி வாங்கணும். விஜயனுடைய திரு ஜோசப் விஜய் அவர்களின் அரசியல் வளர்ச்சியை பார்த்து போராமப்பட்டோ பயந்தோ நாளைக்கு எங்க என் பதவிக்கு விஜய் போட்டிக்கு வந்துட்டு போறாரு, இந்த கரூர் 41 பேர் இறந்து போனாங்க, இதை வச்சு விஜயை முடிச்சலான்னு எங்க தலைவர் தளபதி நினைச்சிருந்தால், அவர் ஜெயலலிதாவாக மாறி இருந்தால் என்ன பண்ணிருப்பாரு? அன்னைக்கே தமிழ்நாடு போலீஸ் கிட்ட சொல்லி, கரூர் எஸ்பி கிட்ட சொல்லி இந்த கேஸை ஃபைல் பண்ணி, இந்த 41 பேர் இறந்ததற்கு காரணம் தமிழக வெற்றி கழக தலைவர் ஜோசப் விஜய் மற்றும் அவரோடு இருக்கக்கூடியவர்கள், இந்த ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்தன், சிடிஆர் நிர்மல்குமார், இனி யாரா இருக்கிறாங்க அந்த வழக்கில் யாரா இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் மேல எஃப்ஐஆர் போட சொல்லி A1 அக்யூஸ்ட் விஜய், A1 அக்யூஸ்ட் இவங்கெல்லாம் போட்டு உடனுக்குடனே உங்களை கைது பண்ணி, 41 பேர் கொலைக்கு காரணம்னா அது பெரிய கேஸ், உடனே உங்களை கைது பண்ணி உங்களை ஜெயில போட்டு விசாரணை, கோர்ட்டு, ஜெயிலுன்னு உங்களை சுத்த வச்சிருந்தா உங்க கட்சி நிலைமை எப்படி இருந்திருக்கும்? உங்கள் அரசியல் எதிர்காலம் என்ன ஆயிருக்கும்? உங்க கூட வந்தவங்க எல்லாம் பயந்து ஓடிப்பாங்க. 41 பேர் கொலை வழக்குன்றது சும்மா கிடையாது. 41 பேர் கொலை வழக்குன்றது சும்மா இல்ல. உங்களுடைய அரசியல் எதிர்காலமே கேள்விக்குறியா இருக்கும். உங்களுக்கு மன உளைச்சல் போயிருக்கும். இன்னைக்கு இந்த இடத்துக்கெல்லாம் நீங்க வந்திருக்க மாட்டீங்க. அப்பயே உங்களை முடிச்சிட்டு இருக்கலாம். ஆனா அதை தலைவர் தளபதி ஸ்டாலின் விரும்பல. இது ஆதவர்ஜுனா யோசிக்கணும். ஏதோ கோபத்துல பேசணும்னு பேசுறது இல்லை, ஆணவத்தோட பேசக்கூடாதீங்க. ஒரு மினிஸ்டரா இருக்கீங்க, பொறுப்போட பேசுங்க. அன்னைக்கு தளபதி ஸ்டாலின் என்ன பண்ணார்? நான் உட்பட பதிவு போட்டேன், திரு ஜோசப் விஜய் தான் இது காரணம். அப்ப எனக்கு பெண்ல இருந்து போன் பண்ணாங்க, ஐடிவில இருந்து தலைமையில சொன்னாங்க, அந்த மேட்டரை வந்து நீ பேசக்கூடாதுன்னாங்க. அந்த கரூர் சம்பவம் 41 பேர் இறந்து போன விஷயத்தை நீ பேசக்கூடாதுன்னு என்கிட்ட தலைமையில சொன்னாங்க. அப்போ முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்துல ஒரு பதிவு வெளியிட்டார். என்ன தெரியுமா சொன்னாரு? கரூர் சம்பவத்தை யாரும் அரசியலாக்க வேண்டாம். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவனும் தன் சொந்த கட்சி நிகழ்ச்சியில் தன் சொந்த கட்சிக்காரன் இறப்பதை விரும்ப மாட்டான். எந்த ஒரு அரசியல் கட்சியும் அவருடைய கட்சி கூட்டங்களில் பங்கேற்கிற பொதுமக்கள் இறப்பதை விரும்ப மாட்டார்கள். எனவே கரூரிலே 41 பேர் இறந்து போனதற்கு காரணம் கூட்ட நெரிச்சல். இதை யாரையும் விமர்சிக்க வேண்டாம். அதாவது
தமிழக வெற்றிக்கழக தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்களை விமர்சிக்காதீங்க. இது ஒரு கூட்ட நெரிச்சலில் ஏற்பட்ட ஒரு விபத்து தான். இதுக்கு யாருமே காரணம் கிடையாது. எனவே 41 பேர் உயிரிழந்த அந்த குடும்பத்திற்கு நாம பக்கபலமா இருப்போம். இதை யாரும் சோசியல் மீடியால வைரல் பண்ணாதீங்க. ஒரு சிலர் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தமிழக வெற்றிக்கழகத்தின் தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஆதரவாகத்தான் இருந்தார். கரூர் சம்பவத்தில் உங்களை கைது பண்ணல, உங்களை உள்ள போடல, உங்க கட்சியை காலி பண்ணணும், நீங்க தேர்தலில் நிக்க கூடாது, உங்க கட்சியை மூடினு தளபதி நினைச்சுதான் உங்களை கைது பண்ணிருக்கலாம். உங்களை கைது பண்ணிருக்கலாம். உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு பேசுறாங்க, உங்களை எல்லாம் கைது பண்ணிருக்கலாம். ஆனா தளபதி அது விரும்பல. அவர் ஒரு ஜனநாயக தலைவர். அவ்வளவு ஒரு இயேசு புத்தர் காந்தி வழியில உங்களுக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்தாரு. இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா வந்து நம்ம ஆட்சி பொறுப்பு கொண்டோம், அதிகார பொறுப்பு கொண்டோம் சொல்லிட்டு இது வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் வளர்ச்சிக்காக போலீஸ் மூலியமா 41 பேர் கொண்டாருன்னா இந்த போலீஸை வச்சுதான் நீங்க கவர்மெண்ட் நடத்துறீங்க. இன்னைக்கு யார் இன்டெலிஜென்ஸ் ஒரு அதிகாரி? சிஎம்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட் இன்டெலிஜென்ஸ் அதிகாரி யாரு? இந்த கரூர் சம்பவத்தை விசாரிச்சார் பாரு இந்த கேஸ். அவர் தான் இன்னைக்கு சிஎம்க்கு இன்டெலிஜென்ஸ் ஐஜி அவர் தான் இருக்கிறார். ஒரு முக்கியமான அதிகாரி அவர் தான். அவர் பேர் நான் சொல்ல விரும்பல. இந்த கரூர் சம்பவத்தை விசாரணை பண்ண அவருக்கு தெரியும் எல்லாம் உண்மை. அவர் தான் சிஎம் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு ஒரு ஐஜி அதிகாரியா இருக்கிறாரு. திமுகவை கொலை பண்ணிச்சு. எப்படி இங்க கொலை பண்ணாங்க திமுக சொல்லுங்க? காவல்துறை வச்சு கொலை பண்ணிட்டாங்கன்றீங்களே, காவல்துறை 41 பேர் துப்பாக்கியில சுட்டாங்களா, இல்ல ரவுடிகளை கூட்டிட்டு வந்து அடிச்சாங்களா? சொன்ன இடத்துல வண்டி நிக்கல, வண்டி முன்னால போச்சு. கூட்ட நெரிச்சல், எவ்வளவு கூட்டம். அது கூட்ட நெரிச்சல ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏறினாங்க. ஒருத்தன் மரம் கிளை மேல ஏறி செல்ஃபி எடுத்தான். அவன் அந்த மரத்து கிளையில இருந்து உடஞ்சி கீழே விழுந்தான். ஒரு தாயினுடைய வயிற்றுல குத்தி குடல் வெளியே வந்துச்சு. குழந்தை கீழே விழுது, பச்சை குழந்தை, மண்டை ஒடியுது. வயசானவங்க இருந்தாங்க, கர்ப்பிணி இருந்தாங்க, பலர் இருந்தாங்க. இட்ஸ் an ஆக்சிடென்ட். அது ஒரு ஆக்சிடென்ட், அது ஒரு சம்பவம். அதை எப்படி நீங்க திமுக தான், அதுவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினுக்காக போலீஸை வச்சு கொலை பண்ணாருன்னு ஒரு அமைச்சர் பேசுறியே, இது எந்த வகையில இது பொருத்தமா இருக்கும்? இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் ஆலந்தூர் RS பாரதி அவர்கள் அண்ணா அறிவாலயத்தில் இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்தார். அவர் யாருக்கும் பயப்பட மாட்டார். அம்மையார் செல்வி ஜெயலலிதாக்கு ஜெயிலுக்கு போனது காரணம் அவர் தான் ஜெயலலிதா மேல பிரதிஷ்டை ஹோட்டல் வழக்குல இருந்து பல வழக்குகளை ஆதாரத்தோட சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணி வாதாடி ஜெயலலிதாக்கு ஜெயிலுக்கு போனாங்க. அந்த அம்மாக்கு 1 முறைக்கு 2 முறை தண்டனை, 1 முறைக்கு 3 முறை முதலமைச்சர் பதவி போச்சுன்னா அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளர் மூத்த வழக்கறிஞர் அண்ணன் ஆலந்தூர் RS பாரதி. தொடர்ந்து ஆலந்தூர் நகரமன்ற தலைவராக இருந்தவர், ராஜ்யசபா MP. இன்னைக்கு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு பாத்தீங்களா? இன்னைக்கு அறிவாலயத்தில் அவர் பேசின ஸ்டேட்மெண்ட், பிரஸ் மீட் கொடுத்தார். எவ்வளவு அழகா சொன்னார். இது கோர்ட்ல இருக்குது. எப்படி இதை ஆதவ அர்ஜுனா பேசலாம்? நீங்க தான் சிபிஐ வேணும்னு கேட்கறீங்க. கரூர்ல 41 பேர் என்னதுக்கு எங்களுக்கு சிபிஐ விசாரணை கேட்டது யாரு? இன்றைய முதல்வர் தமிழக வெற்றிக்கழகத்தின் தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர் தான் கேட்டார். சிபிஐ விசாரணைக்கு போய் வந்தார். நீங்களெல்லாம் கூட போனீங்க பிளைட்ல. அது கோர்ட்ல இப்ப கேஸ் இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்கு. ஒரு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்கும்போது யாரு அதுல அக்யூஸ்ட் நம்பர் 2 யாரு, யார் யார் அந்த வழக்கில் இருக்கிறாங்க, உங்க பேர் இருக்குது, ஆதவ அர்ஜுனா பேர் இருக்குது, புஷி ஆனந்தன் பேர் இருக்குது, ஜெகதீஷ், பல பேர் இருக்குது. நீங்கெல்லாம் இப்ப அதுல அக்யூஸ்ட் நம்பர் 2 தான் இருக்குது. அந்த கேஸ்ல ஆதவ அர்ஜுனா பேரு 41 பேர் இறந்ததுல அக்யூஸ்ட் நம்பர் 2 இருக்குது. உங்களை அக்யூஸ்ட் நம்பர் 2 குறிப்பிட்டாங்க. நீங்க எங்களை அக்யூஸ்ட் ஆக்குறீங்க டிஎம்கே தலைவர் தளபதி ஸ்டாலின். நீங்க யார நீங்க அக்யூஸ்ட் ஆக்குறீங்க? நீங்க தான் நான் A2 அக்யூஸ்ட் கோர்ட்ல உங்க பேர் தான் இருக்குதுங்க. திரு ஆதவ அர்ஜுனாவுக்குள்ளே உங்க பேர் இருக்குது கோர்ட்ல. அது கோர்ட்ல கேஸ் இருக்குமா? அது பொது வழியில பேச எப்படி நீங்க டிசைட் பண்றீங்க? திரு மு.க. ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினுக்காக போலீஸ் வச்சு கொலை பண்ணிட்டீங்க. நீங்க தான் கொலை பண்ணீங்க. கரூருக்கும் என்னது கரூர் விஷயத்த நாங்க உங்களை சும்மா விட மாட்டோம். அது நாங்க பழித்துக்கிற நேரமா, அது அதுக்கு நேரம் வந்துருச்சு. ஆமா, அதுல இருந்து எங்களுக்கு நீங்க ஜென்ம விரோதி. நீ பேசும்போது அந்த மூஞ்சி பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. யாருக்கு யாரியா விரோதி? எங்களுக்கு நீங்க விரோதியா? தேர்தல் நேரத்திலே தலைவர் தளபதி சொல்லிட்டார், போட்டியே டெல்லிக்கும் தமிழ்நாடுக்கும். அப்பயே நான் சொன்னேன், இல்லைங்க, போட்டி நடிகர் திரு ஜோசப் விஜய்க்கும் நமக்கு தாங்க போட்டி. என்ன மாதிரி 4 பேர் சொன்னோம். எங்க பேச்சு யாரும் கேட்கல. அன்னைக்கே நீங்க தான் போட்டின்னு தெரிஞ்சு தலைமை செயல்பட்டு இருந்துச்சுன்னா எங்க தலைமை இன்னைக்கு இந்த மாதிரி அவல நிலைகள்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காது. இப்படிப்பட்ட நபர்கள்லாம் மேடை ஏறி கொச்சையா, ஆபாசமா, அவதூறா, அராஜகமா, சர்வாதிகாரமா பேசியிருக்க மாட்டாங்க. உங்களை சும்மா விட மாட்டோம். கரூருக்குடைய பழித்திக்கா விட மாட்டோம். என்ன பண்ணுவீங்க? ஆமா சார், நீங்க தான் சிஎம், ஆமா நீங்க தான் ஆட்சி. இன்னைக்கு பேருக்கு தான் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய். ஜஸ்ட் ஃபார் நேம் சேக்
Mr. Joseph Vijay is Tamil Nadu Chief Minister, but acting CM is Adhav Arjuna. Yes. Honorable Tamil Nadu Chief Minister, Mr. Joseph Vijay is just a toy, that's all. He's a toy CM. Adhav Arjuna is functioning this toy CM. அவர் தான் உண்மையான பொம்மை முதலமைச்சர். அவரை இயக்குறாருன்னா ஆதவ அர்ஜுனா. புஷி ஆனந்தோட கிடையாது. அந்த கட்சியில நீண்ட நாட்களாக இருக்கிறது புஷி ஆனந்தன். ஆரம்பத்திலிருந்து விஜய் மக்கள் இயக்கம் ஆரம்பிக்கும் போது அவர் தான் பாண்டிச்சேரியினுடைய பொறுப்பாளர். இன்னைக்கு அங்க அவர் ஓவர்டேக் பண்ணிட்டு தான் திரு ஆதவ அர்ஜுனா. அவர் தான் சிஎம், ஐஏஎஸ் ஆபீசர், ஐபிஎஸ் ஆபீசர், எல்லாமே ஆதவ அர்ஜுனா கண்ட்ரோல் தான். அதனாலதான் இவ்வளவு பேச்சுங்க. இப்ப நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கீங்க சார். ஆமா, சிஎம், நீங்க மினிஸ்டர், இன்னைக்கு நீங்க தான் முதலமைச்சர். ஆதவ அர்ஜுனா நீங்க தான் முதலமைச்சர். எல்லா ஐபிஎஸ், சீஃப் செக்ரட்டரி, ஆல் இன் ஆல் எல்லாமே நீங்க என்ன சொல்றீங்களோ தான். அதனால நீங்க என்ன சொன்னாலும் தமிழ்நாட்டில் நடந்துருமா? ஆனா திமுக அழிச்சிருவீங்களா? நான் திரு ஆதவ அர்ஜுனாவோட கொண்டு சொல்றேன். தெரியும், ஆதவ அர்ஜுனாக்கு தெரியும். நம்மெல்லாம் ஒரு ஊருக்காரன் தான் சொல்றேன். நம்மெல்லாம் கேவிக்குப்பம் தொகுதி, நீங்க தொண்டாந்துளிச்சி, நான் கொண்ட சமுதிரம், பாண்டி நகர். அதனால சொல்றேன், திமுக எவெல்லாம் அழிச்சிருவேன் ஒழிச்சிருவேன்னு சொன்னா அவன் அத்தனை பேர் அழிஞ்சு போயிட்டான். திமுக எவெல்லாம் அழிச்சிருவான் ஒழிச்சிருவோன்னு சொன்னானோ அவன் பூரா அழிஞ்சு போயிட்டான். அவங்களுக்கெல்லாம் திமுக மணிமண்டபம் கட்டிச்சு, கல்லறை கட்டிச்சு, மலர்வளையம் வச்சிச்சு, கலைஞர் இரங்கல் கடிதம் எழுதினார். ஆமாங்க, உடம்பெல்லாம் மூளை, மூளையெல்லாம் சிந்தனை, சிந்தனையெல்லாம் வஞ்சனை சொல்லப்பட்ட ராஜாஜி திமுக மூட்டைப்பூச்சி மாதிரி நசக்கிறார். அவருக்கும் மணிமண்டபம் கட்டது நம்ம தலைவர் கலைஞர் தான். அவருக்கும் மலர்வளையை வச்சு இரங்கல் கடிதம் நம்ம தலைவர் கலைஞர் தான். அந்த காலத்தை பண்டிட் ஜவஹர்லால் நேரு டிஎம்கே பார்த்து நான்சென்ஸ் சொன்னார். அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அறிஞர் அண்ணா பேசின பேச்சு பார்த்து பண்டிட் ஜவஹர்லால் நேரு சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? நான் இனிமே இந்தியை தமிழ்நாட்டில் திணிக்க மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் இந்தியை நான் தமிழகத்தில் திணிக்க மாட்டேன் என்று பாரதத்தினுடைய முதல் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு சொன்னார். அவரையும் எதிர்த்தோம். அவருக்கும் கலைஞர் இரங்கல் கடிதம் எழுதினார். அன்னை இந்திரா காந்தி மிசாவை பிரகடனம் செய்தார். அவருக்கும் கலைஞர் தான் இரங்கல் கடிதம் எழுதினாங்க. அன்னை இந்திரா மீது எங்களுக்கு மிகுந்த மரியாதை உண்டு. இப்ப இருக்கிற இந்த கந்தல் காங்கிரஸ் கிடையாது. அதெல்லாம் நல்ல ஆரோக்கியமான காங்கிரஸ். அவங்க தான் எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க. அவங்க தான் தலைவர் தளபதி மிசால் அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு இரங்கல் கடிதம் எழுதணும். பெருந்தலைவர் காமராஜரை கூட எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது திமுக. அப்புறமா பெருந்தலைவர் காமராஜரை இந்த நாட்டின் முதலமைச்சராக்கியதே கலைஞர். அறிஞர் அண்ணா குணாலா மணாலா குடியாத்தம் சென்று வா வென்று வா கோட்டைக்குன்னு பெருந்தலைவர் காமராஜர்லாம் கடவுளுக்கு ஈடானவர். ஒரு அரசியல்வாதிக்கு ரோல் மாடல் பெருந்தலைவர் காமராஜர், அறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அரசியலுக்கு ரோல் மாடல் இந்த தலைவர்கள். அவரையும் எதிர்த்தோம். பக்தவச்சலத்தையும் எதிர்த்தாங்க, எங்களை எதிர்த்தாங்க. அவங்களுக்கு கல்லறை கட்டணும். இப்படி பலர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் உயிரோடு வரைக்கும் நம்ம ஆட்சிக்கு வரல. அவருக்கு முதல் மலர் வழியை வச்சிருந்து தலைவர் கலைஞர். அம்மையார் செல்வி ஜெயலலிதாவுக்கு கூட காவேரி மருத்துவமனையில் இரங்கல் கடிதம் எழுதிட்டு தான் கலைஞர் மெரினாவில் ஓய்வெடுக்க சென்றார். இப்படி திமுகவை யாரெல்லாம் நசுக்குவேன், ஒழித்து விடுவேன், இனிதான் நீ கடைசி முதலமைச்சர், நீ ஒழிஞ்சிட்டேன்னு யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க அத்தனை பேர் ஒழிஞ்சு போனாங்க. இது திமுக இருக்கிற வரலாறு. இப்போ இவரு சொல்றாரு, யாரு? திரு ஆதவ அர்ஜுனா சொல்றாரு. அதாவது கலைஞர் குடும்பத்துல மு.க. ஸ்டாலின் தான் கடைசி முதலமைச்சரா. அப்ப தொடர்ந்து நீங்க தான் முதலமைச்சரா? அப்ப விஜய்க்கு அடுத்து ஆதவ அர்ஜுனா முதலமைச்சரா? சொல்லுங்க. இன்னொரு முறை முதலமைச்சர் வந்துட்டா கலைஞர் குடும்பத்துல? மிஸ்டர் ஆதவ அர்ஜுனா, நான் 16 வயசுல அரசியலுக்கு வந்தேன். 16 வயசுல பெங்களூர்ல 10th வரைக்கும் படிச்சேன். ஆனா எக்ஸாம் எழுதல. 1992ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நாங்கள் குடியாத்த வந்துட்டோம். எங்க சொந்த ஊருக்கு. எங்க அப்பா அம்மா குடியாத்தங்காரு, அங்க பொழைக்கு போனாங்க. 92ல வந்துட்டோம். 16 வயசுல பெங்களூர்லயே நான் மேடையில சின்ன பையனா பேசணும், ஸ்கூல்ல படிக்கிற பையனா. 16 வயசு திமுக மேடையில பேசுறேன். எனக்கு 50 வயசாது. மோர் தேன் 30 இயர்ஸ், 30 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும் பயணித்திருக்கிறேன். எனக்கு அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. இப்படி எல்லாம் பேசக்கூடாது. எனக்கு உங்க எதிர்காலம் நல்லா என் கண்ணில் தெரியுது. மிஸ்டர் ஆதவ அர்ஜுனா, உங்க ஃபியூச்சர், நீங்க பெரிய மல்டி பில்லியனர் 50 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்றதுக்கு சொத்துக்குது. நான் ஒரு ஓலை குடிசையில் வாழும் ஏழை தொண்டன். உங்களுக்கெல்லாம் பணம் இல்லை. பணத்துலலாம் உங்ககிட்ட நாங்கள் நிற்க முடியாது. கொள்கையில் உங்களோட 1000 மடங்கு நான் கோட்டீஸ்வரன். உங்கள் எதிர்காலம் எனக்கு நல்லா தெரியுது மிஸ்டர் ஆதவ அர்ஜுனா, நல்லா தெரியுது. பேசுகிற பேச்சு, இந்த ஆணவ பேச்சு, நீங்கள் சேர்க்குறீங்க. இப்போ ஏடிஎம் கூட்டணும் சேர்த்துனீங்க, அவங்களால தான் உங்களுக்கு ஆபத்தே வரப்போகுது. ஆதவ அர்ஜுனா உங்களுக்கே சொல்கிறேன் பர்சனலாக, அவங்களால தான் உங்களுக்கு. அவங்களாம் யார் நினச்சிட்டு இருக்கீங்க? அவெல்லாம் பழந்துன்னு கொட்டை போட்டவன். என்ன சொல்கிறது? நீ இப்போ ஏடிஎம்கேல பூரா மேலே உங்கள்கிட்ட தான் வரப்போகிறான். நானே சொல்கிறேன்.
ஏன்னா அவனுக்கு அந்த கட்சியில நீ இருக்க முடியாது. அந்த கட்சிக்கு எதிர்காலம் இல்லை. அந்த கட்சிக்கு எதிர்காலம் கிடையாது. அவன் அரசியல் பண்ணி ஆகணும். 10,000 20,000 50,000 கோடி பணம் வச்சுட்டு இருக்கான் எல்லாரும். அவன்கிட்ட பணம் இருக்குது. ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒருத்தனை சேர்க்கறானா அந்த டிஸ்ட்ரிக்ட் அவன் கேப்சர் பண்ணிடுவான். டிஸ்ட்ரிக்டை கேப்சர் பண்ணிடுவான். டோட்டலா ஏடிஎம்கே கண்ட்ரோலுக்கு டிவிக்கே வரப்போகுது. உங்களுக்கே ஆபத்து தான். இப்ப நீங்க சேர்த்துருக்கீங்களே கூட்டணி கட்சிங்க, இவனுக்குனால தான் உங்களுக்கு ஆபத்து. அதுல முக்கியமா அந்த கோபாலசாமி ஒருத்தனை சேர்த்துருக்கீங்க பாருங்க, அவன் போற உங்க சோழியை முடிக்கிறதுக்கு. எனவே ஒரு கோர்ட்டுல வந்துட்டு ஒரு கேஸ் இருக்கும், அதை பத்தி பேசக்கூடாது. எப்படி நீங்க சொல்றீங்க? அதுல என்ன சொல்றாரு இவர் ஆதவர்ஜுனானா, இதெல்லாம் ரொம்ப ஆணவம். ஆதவர்ஜுனா சொல்றேன், இதெல்லாம் ரொம்ப ஆணவங்க நீங்க பேசுறது. கொள்ளையடிச்ச பணத்தை எடுத்து லண்டன்ல போய் செட்டில் ஆயிடுங்க, ஓடி போங்க, இங்க இருக்காதீங்க. கொள்ளையடிச்ச பணத்தை எடுத்துட்டு போய் லண்டன்ல செட்டில் ஆகுங்கன்னு சொல்றீங்களா? இப்போ உங்க பேச்சுக்கே நான் வரேன். நான் கொஞ்சம் வித்தியாசமா பேசுவேன். என் கட்சியில குறை இருந்துச்சுன்னா அதே நான் இப்ப சொல்றேன். என் கட்சியில தொண்டனுக்கு மரியாதை இருக்குல்ல, இல்லைன்னா ஆட்சி போயிருக்காரு. தொண்டனுக்கு என் கட்சியில மரியாதை கொடுக்கல. என் கட்சி தொண்டனை மரியாதை கொடுக்கல, மதிக்கல, இல்லைக்கிற மாதிரி பார்த்தான். ஆனா எனக்கு அந்த தொண்டன் தான் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலினை, குடியாத்தம் குமரன் போன்ற கோடிக்கணக்கான தொண்டன் தான் எங்கள் தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை அந்த முதலமைச்சர் நாற்காலியை அமர வைக்க போகிறோம். நான் ஓப்பனா பேசுவேன். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அந்த இதுல அந்த 2 ஊழல் பெருச்சாளிகள், அந்த குட்கா விஜயபாஸ்கர், அந்த கரூர் விஜயபாஸ்கர், அவரெல்லாம் கல்குவாரியில் அச்ச கொள்ளலாம் சாதாரணம் கிடையாது. கரூர் விஜயபாஸ்கர்லாம் என்ன இப்போ அவங்க 2 பேசும்போது என்ன சொன்னீங்க? திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே, கலைஞர் குடும்பத்தில் நீங்க தான் கடைசி முதலமைச்சர். சரி, திரும்பி மு.க. ஸ்டாலின் தலைவர் தளபதி ஸ்டாலின் முதலமைச்சரா வராருப்பா. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க மிஸ்டர் ஆதவர்ஜுனா? ஒரு சேலஞ்ச், ஒரு ஆரோக்கியமான ஒரு டிஸ்கஸ், ஒரு ஆர்குமெண்ட் தான் இது. திரும்பி உட்கார்றாரு. இந்த 5 வருஷத்துக்கு இந்த அடுத்த அந்த சீட்ல உட்கார்றாரு. நீங்க ஏதோ குதிரை பேரன்றீங்க, 180 கோடின்றீங்க, இவனா 180 கோடின்னா அதெல்லாம் வந்து தப்பு பண்ணி தான் தண்டனை அனுபவிக்கும். எனக்கு இந்த எம்எல்ஏகளை விலை கொடுத்து வாங்குறது எனக்கு உடன்பாடு கிடையாதுங்க. நான் தொடர்ந்து ஒரு வாரமா பேசினுக்கிறேன். எனக்கு எம்எல்ஏகளுக்கு பணம் கொடுத்து வாங்கின்னு வந்து இவங்க ஆட்சியை கவுக்குறது, என்ன சொல்றது, அவங்க சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருது, உங்க ஆட்சியை கவுத்துட்டு இல்லை நாங்க வந்து உக்காருறது, உங்க ஆட்சியை கவுத்துட்டு இடைத்தேர்தலை கொண்டு வரதுல எனக்கு உடன்பாடு இல்லை. எங்க தலைவர் தளபதி என்னைக்கும் சொல்வார், நான் கொல்லைப்புறமாக வரமாட்டேன், முன்வாசலையாக தான் வருவேன். உங்களுக்குள்ள நீங்களே அடிச்சு உங்க சோழியை நீங்களே முடிச்சுக்கீங்க. அதை ஆதவர்ஜுனா நான் ஒருத்தர் போகணும். இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? கொள்ளையடிச்ச பணத்தை எடுத்துட்டு போய் லண்டன்ல செட்டில் ஆயிடு. அப்போ எங்க தலைவர் தளபதி கொள்ளையடிச்சாருன்னு சொல்றீங்களா? எங்க தலைவர் தளபதி குடும்பம், அண்ணன் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்க தளபதி கொள்ளையடிச்சாரா? கொள்ளையடிச்ச பணத்தை எடுத்து போய் லண்டன்ல செட்டில் ஆயிடு. அப்போ அவர் கொள்ளை அடிச்சிருக்காரு நீ சொல்ற, ஓகே. அப்ப அந்த பணத்தை எடுத்துட்டு போன்ற அதுவே தப்பாச்சே நீங்க பேசுறது மிஸ்டர் ஆதவர்ஜுனா? அவர் கொள்ளை அடிச்சிட்டாருன்னா அப்ப நீ அவர் மீது வழக்கு போடு. நான் சொல்றேன், தளபதி தொண்டன் இது வரைக்கும் ஒரு சாதாரண வார்டு மெம்பர் பதவிக்கு வந்தது இல்லை, ஒரு பேச்சாளர், அவ்வளவுதான். ஓலை குடிச்சு ஏழை தொண்டை. நானே சொல்றேன், யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான். இப்ப அவர் கொள்ளடிச்சாருன்ற இல்ல, இப்ப நீ வந்து ஒரு நேர்மையானவர், லஞ்சம் வாங்கல, 50 நாள் ஆச்சு, ஒரு மந்திரி லஞ்சம் வாங்கல, நாங்க நேர்மையா இருக்கிறோம், நான் பிடபிள்யூடி ஐவிஎஸ் கான்ட்ராக்ட் கார்ட்ட சொல்லிட்டேன், யாரும் கமிஷன் கொடுக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேன், நாங்க நேர்மையா ஆட்சி நடத்துறோம். ஆமா, ரைட்டு, ஓகே, பாராட்டுறேன், வாழ்க, நல்லா இருங்க. அப்போ அவர் கொள்ளடிச்சாருன்ற அதுக்கு உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா? எவிடன்ஸ் இருக்கா? தளபதி ஸ்டாலின் கொள்ளடிச்சதுக்கு என்ன எவிடன்ஸ் வச்சிருக்கீங்க? இப்படிதான் உன்ன மாதிரி ஒரு ஆள் வழக்கு போட்டாங்க தலைவர் தளபதி ஸ்டாலின் மீது கோர்ட்ல. வருமானம் அதிகமா சொத்து சேர்த்துட்டாங்க, சம்மனே வராம ஐஜி ஆபீஸ் போனாரு, கோர்ட்டுக்கு போயிட்டார். ஒருத்த வழக்கு போட்டான், வருமானம் அதிகமா சொத்து சேர்த்துட்டாங்க. ஜட்ஜி ஏன் ஸ்டாலின் கோர்ட்டுக்கு வந்திருக்காருன்னாங்க, அவர் மீது ஒரு வழக்கு இருக்குங்க, சம்மன் அனுப்பலிங்க, சம்மன் அனுப்பாம கோர்ட்டுக்கு வந்திருக்காரா? இவர் ஒரு தூய்மையான தலைவர், வழக்க டிஸ்மிஸ். நீங்க நிரூபிங்க மிஸ்டர் ஆதவர்ஜுனா, நிரூபிங்க. எங்க தளபதி வந்து கொள்ளையடிச்சிருக்காரு நிரூபிச்சு, ஆமா அவர் கொள்ளையடிச்சாருன்னா சட்டப்படி நடவடிக்கை எடு, அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடு. ஏன் அந்த பணத்தை எடுத்து லண்டன் ஓடி போன்ற? இதுவே தப்பாச்சே. கொள்ளையடிச்ச பணத்தை எடுத்து நீ லண்டன் போன்னு சொல்றத அது நானே ஒத்துக்க மாட்டேன். தப்பு யார் பண்ணிதான் தப்பு தான். அப்படிதான் எங்க தளபதி கொள்ளையடிச்சிட்டாரு, 10,000 கோடி கொள்ளையடிச்சிட்டாருப்பா, அவர் கொள்ளையடிச்சு பணம் வச்சுட்டாரு நீ நிரூபிச்சிட்டா, அவர் கொள்ளையடிச்சிட்டாருன்னு நீ ஆதாரபூர்வமா நீ நிரூபிச்சிட்டா, அவர் என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை அவர் ஏத்துக்குவார். கொள்ளையடிச்சா ஏன் விடுற? வெளிநாட்டுக்கு போறது ஏன் விடுற? பாஸ்போர்ட் பேன் பண்ணு, அரெஸ்ட் பண்ணு, உள்ள போட. நானே சொல்றேன், தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் போடும், பொதுவாளில் தூசிப்படா தலைவர் எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்க தலைவர் கொள்ளையடிச்சிட்டாரு. நீ லண்டன் ஓடிப்போ, உன் குடும்பத்தில் நீ தான் முதலமைச்சர் கடைசி, இதான் உனக்கு கடைசி பதவி. யாரு முதலமைச்சர்னா, முதலமைச்சர் ஆயிட்டா என்ன சொல்றீங்க அதை சொல்லுங்க. திரியங்க தளபதி ஸ்டாலின் முதலமைச்சர் நாற்காலி உட்காராரு. இந்த குதிரை பேரம், எம்எல்ஏ வேலை கொடுத்து வாங்குறது, ஆட்சி கவுக்கு, இதெல்லாம் இல்லையா?
அப்படிதான் 5 வருஷம் கூட 5 வருஷம் நாங்கள் வெயிட் பண்றது ரெடி. அந்த சீட்ல உட்காராரு. ஏன் இளவரசர்னு சொல்றீங்களே மிஸ்டர் ஆதவர்ஜுனா, எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கூட முதலமைச்சர் சீட்ல உட்காந்தா என்ன பண்ணுவீங்க? அண்ணன் ஆளுந்தூர் பாரதி அழகா சொன்னார். இவ்வளவு பேசுறதுல ஆதவர்ஜுனா யாரு? அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் இது அண்ணன் ஆளுந்தூர் பாரதி சொன்னார். இந்த விஷயம் இன்னைக்கு தான் எனக்கே தெரியும். அண்ணன் ஆளுந்தூர் பாரதி இன்னைக்கு அறிவாலயத்தில் பிரஸ் மீட்ல சொல்றார். ஆதவர்ஜுனா யாரு? அவங்க குடும்ப பேக்ரவுண்ட் யாரு? கேரளாவிலே 928 கோடி, அதாவது 928 crores, கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு லாட்டரி சீட்ல ஊழல் செய்து அவர்கள் மீது வழக்கு இருக்கிறது. லாட்டரி ஊழல் வழக்கு இருக்கிறது ஆதவர்ஜுனாவின் குடும்பத்தினர் மீது. அதில் ஒரு அக்யூஸ்ட் யார் என்று கேட்டால் திரு ஆதவர்ஜுனாவுடைய மனைவியும் ஒரு அக்யூஸ்ட். இன்றைக்கு கேரளாவுடைய லாட்டரி சீட் ஊழல் என்று அண்ணன் ஆளுந்தூர் பாரதி இன்றைக்கு அறிவாலயத்தில் சொல்லிதான் எனக்கே தெரியும். உங்க வீட்டு பெண்களை பத்தி எல்லாம் தவறா பேசுற ஒரு எண்ணம் எனக்கு கிடையாது. நான் பேசவும் மாட்டேன். ஆனா கேஸ் இருக்கு இல்ல கேரளா கோர்ட்ல, அதான ஆளுந்தூர் பாரதி எனக்கு தெரியாது. நீங்க லாட்டரி சீட்டு உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் மார்டின் குரூப்ஸ் லாட்டரி சீட்னு எனக்கு தெரியும். ஆனால் கேரளால 928 கோடி 928 crores, நியர்லி 1000 crores உடைய உங்க மீது லாட்டரி சீட்டு ஊழல் வழக்கு உங்க ஃபேமிலி மீது கேரளா கோர்ட்ல இருக்குது. அதுல உங்க மனைவியே ஒரு அக்யூஸ்ட்னு அண்ணன் ஆளுந்தூர் பாரதி இன்னைக்கு சொன்னார். சோ உங்க குடும்பத்தில அக்யூஸ்ட், நீங்க கரூர் சம்பவத்துல நீங்க ஒரு அக்யூஸ்ட் நம்பர் 2. நீங்க எப்படி திமுக அக்யூஸ்ட்னு சொல்றீங்க? எப்படிங்க திமுக அக்யூஸ்ட்னு சொல்றீங்க? திமுக சேர்ந்து ஆட்சி அமைக்கு பார்த்தீங்களா? என்னென்னவோ பண்ண பார்த்தாங்க. மார்டின் கூட சேர்த்து யாரு? லீமா மார்டின் என்ன அந்த அம்மா பேரு? உங்க மாமியார் பேரு? அவங்க உங்க மாமியார் தானே? பதவியேற்பு விழாக்கு வந்தாங்களே சார் எல்லாரும். மார்டின் குரூப்ஸோட சேர்ந்து எங்க ஆட்சியை கவுக்க பார்த்தாங்கன்னு ஆதவர்ஜுனா நேற்று பேசினாரு. எங்கன்னு கேட்டா அந்த 2 விஜயபாஸ்கர் இணைப்பு விழால பூரா வந்தாங்களே உங்க ஃபேமிலி. உங்க மாமனார் மார்டின் வந்தாரு, உங்க மாமியார் வந்தாங்க, உங்க மனைவி வந்தாங்க, உங்க சகலப்பாடி, உங்க குழந்தையா, உங்க சொந்தம் பந்தம் அத்தனை பேர் ஃப்ரண்ட்ல உட்காந்தாங்களே. அவங்கள தானே குறை சொல்றீங்க? இந்த மார்டின் வச்சுன்னு நீங்க எங்க ஆட்சியை நாங்க ஆட்சிக்கு வர முடியாம அதிமுக கூட்டணி சேர்ந்து சரி பண்ணீங்க மார்டின் உதவியோடனா. மார்டின் யாரு? நீங்க தானே மார்டின். இது மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வழக்கு போட்டுருவாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க, நம்ம பேசாமலாம் இருக்க முடியாது. மக்கள் இதை யோசிக்கணும். அவர் ஒரு பெரிய தலைவர். அவர் தேர்தலில் தோத்துட்டாருன்றதுனால அதை வச்சு நீ அவரை கணிக்காத. அவர் ஒரு பெரிய தலைவர். தோத்துட்டாரு அன்னைக்கு சாயங்காலம் அறிவாலயத்துக்கு வந்தாரு, மறுநாள் தொகுதிக்கு போயிட்டாரு. என்னடா என் தொகுதி மக்கள் என்ன தோக்கடிச்சிட்டாங்களா? இருந்தாலும் என் மக்கள் என்ன விட்டா கூட என் மக்கள் என்ன விட்டாங்க, நான் என் மக்களோட மாட்டாங்க. மறுநாள் குளத்தூருக்கு போயிட்டாரு. போனாரு. அவரு லண்டன் ஓடி போயிடுமா? இன்னொரு மந்திரி யாருன்னா சிடி நிர்மல்குமார் அரசியல் ஒதுங்கணுமா? அவர் போகாத கட்சி இருக்குதா? திரு சிடி நிர்மல்குமார் பிஜேபி, ஆர்எஸ்எஸ், டிடிவி தினகரன், ஏடிஎம்கே, இப்போ டிவிகே, நாளைக்கு திரு எந்த கட்சியும் தெரியாது. உங்க கூட ஆட்கள் எல்லாம் இப்படிப்பட்ட ஆட்கள் தான். எங்க கூட ஆட்கள் எல்லாம் கொள்கை உறுதியா இருக்கிறவங்க. அதனால பேசுறத பார்த்து பேசணும். இன்னைக்கு அண்ணன் ஆளுந்தூர் பாரதி சுப்ரீம் கோர்ட் உங்க மேல ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காரு. கண்டம் ஆஃப் த கோர்ட் 2 வழக்கு போட்டிருக்காங்க, பதிவு பண்ணிருக்காங்க. எப்படி நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும் போது அந்த வழக்குல யார் அக்யூஸ்ட்னு நீதிமன்றம் சொல்லணும். ஜட்ஜி ஒரு ஓய்வு பெற்ற சுப்ரீம் கோர்ட் நீதிபதி விசாரிக்கிறாரு. அவரு சொல்லணும், ஃபைனலா அவர் தான் சொல்லணும். இந்த கரூர் சம்பவத்துல 41 பேர் இறந்து போயிட்டாங்க, இதுக்கு யார் காரணம், இதுல A1 அக்யூஸ்ட் யாரு, A2 அக்யூஸ்ட் யாருன்னு அவர் ஒரு தீர்ப்பு கொடுத்து அவங்க தண்டிக்கப்படணும். அவர் இன்னும் எதுவுமே சொல்ல, விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அதுக்குள்ள சொல்றதுக்கு மிஸ்டர் ஆதவர்ஜுனா நீங்க யாரு? மு.க. ஸ்டாலினோட மகன் உதயநிதி ஸ்டாலினுக்காகத்தான் போலீஸ வச்சு 41 பேரை கொலை பண்ணிட்டாருன்றாங்க. போலீஸ் என்ன கொலகாரங்களா? இந்த போலீஸ் வச்சுதான் நீங்க கவர்மெண்ட் நடத்தி ஆகணும். எனவே பேசுறத பார்த்து பேசணும். இப்படி எதனா பேசிட்டா உடனே அவதூறு வழக்கு, அனிதா ராதாகிருஷ்ணன் அரெஸ்ட் பண்றாங்க. அவதூறு வழக்குலாம் கைது பண்ற அவசியம் இல்லை. அதுவும் போய் எங்கடா அரெஸ்ட் பண்றாங்கன்னு கேட்டா ஆத்தூர் பேரூராட்சி அலுவலகத்தை உள்ள போய் அரெஸ்ட் பண்றாங்க. அந்த போலீஸ் இப்படி அவரை கைப்பிடிச்சு கூட்டு வராங்க. இன்னும் பெரிய கொலை குற்றவாளி கூட்டின மாதிரி இப்படி கூட்டின்னு உள்ள ஏத்துறாங்க. இதை விட ஜெயலலிதா ஆட்சி பண்ணாங்க. 2001 தேவையில்லாம சும்மா கலைஞர் அரெஸ்ட் பண்ணாங்க. அது எப்படி பண்ணாங்க கலைஞர் அரெஸ்ட் தெரியல, பார்த்துருப்பீங்க நீங்க கூட. தூக்கி போட்டு என்னென்னவோ பண்ணி அரெஸ்ட் பண்ணி 3 நாள் வெளியே வந்து அரசியல் பண்ண 2 வருஷம் அந்த ஆஃப் ஆயிட்டாங்க. 2001 2 வருஷம் பார்த்தாங்க. அப்புறம் 3 வருஷம் ஆஃப் ஆயிட்டாங்க. நாங்க பவரா செயல்பட்டோம், அடுத்த ஆட்சிக்கு வந்தோம். இது திமுகங்க, சாதாரணமா வரல. திமுக கட்சி தொண்டனுடைய வேர்வை ரத்த உழைச்சி அந்த மாதிரிலாம் டிவிக்கே வரல. விஜய்க்கு இந்த ஒரு சினிமா மோகம். திரு ஜோசப் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டார், நானே ஒத்துக்கிறேன். மக்கள் கிட்ட, அதுவும் யங் பிளட் கிட்ட போய் ஊறிட்டார். சினிமா 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 குத்தனா வேட்பாளர் யாருன்னு தெரியாது, நோட்டீஸ் கொடுக்கல, பூத் ஸ்லிப் கொடுக்கல, பூத்தில் ஆள் கிடையாது,
பூத்துல ஓட்டு கேட்கல, வேட்பாளர் ஓட்டு கேட்கல. மிஸ்டர் புஷியானதே சொன்னாரு. மிஸ்டர் புஷியானதே சொன்னார், நேற்று தான் சொன்னார் நினைக்கிறேன். நான் டி நகர்ல 4 நாள் தான் ஓட்டு கேட்டாண்டார். என்னது, டி நகர்ல 4 நாள் தான் நான் ஓட்டே கேட்டான்னாரு. அப்ப அவர் 4 நாள் ஓட்டே கேட்காம இருந்தா கூட டி நகர்ல திரு புஷியானதை ஜெயிச்சிருப்பார். ஏன்னா மக்கள் உங்களை யாரையும் பார்க்கல, அவங்க விஜய் மட்டும் தான் பார்த்தாங்க, விஜய்க்காக ஓட்டு போட்டாங்க. இப்ப கூட எங்க தொகுதியில் எம்எல்ஏ யாருன்னு தெரியாது, பக்கத்து தொகுதியில் எம்எல்ஏ யாருன்னு தெரியாது, யாரும் தெரியாது. யாரும் ஆதவர்ஜனா மாதிரி ஒரு 4 பேர் ஒன்னா தெரிஞ்சிருக்கலாம், மீது யாரும் தெரியாது. எம்எல்ஏ யாருன்னா விஜய் 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 விஜய். நிறைய சொல்லியிருக்கீங்க, நிறைய பண்றீங்க. எனக்கு அவகாசம் வேணும், அவகாசம் வேணும், 10 லட்சம் கோடி கடை வச்சிட்டாங்க, 10 லட்சம் கோடி கடை வச்சிட்டாங்கன்னு ஒரு நர்சரி ஸ்டூடெண்ட் மாதிரி இப்ப கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு சிஎம் விஜய். 4 லட்சம் கோடி வேணும், நீங்க சொல்றதெல்லாம் சேர்த்து அது எப்படி செய்வீங்கன்னு பார்ப்பீங்க. ஆனா திரு ஆதவர்ஜனா அவர்களே, ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும் பொழுது அந்த வழக்கை பத்தி பேசக்கூடாது, ரொம்ப பேசுறீங்க, ரொம்ப ஓவர். டூ மச் இஸ் டூ பேட். ரொம்ப ஓவரா பேசுறீங்க. ஆபத்து உங்களை நெருங்கிட்டே இருக்குது. திமுக ஒன்றும் செய்யாது. நான் கொஞ்சம் மாறுபட்டோம். இந்த வேலை கொடுத்து எம்எல்ஏஸ் வாங்குறது, இந்த ஆட்சியை கவுக்குறது, குறுக்கு வழியில் வர்றது, இதெல்லாம் செய்யக்கூடாது. தேர்தல் வரணும், தேர்தலில் நின்று தளபதி ஜெயிச்சு முதலமைச்சரா கண்டிப்பா வருவார். மீண்டும் தளபதி. இப்போ கலைஞர் குடும்பத்தில் மு.க. ஸ்டாலின் தான் கடைசி முதலமைச்சர்னு மிஸ்டர் ஆதவர்ஜனா சொல்லியிருக்காரு. தளபதி ஸ்டாலின் முதலமைச்சர் நாற்காலியில அமர்வாருங்க. மிஸ்டர் ஆதவர்ஜனா அமர்வார். அப்படி எங்க தளபதி ஸ்டாலின் முதலமைச்சர் நாற்காலியில் அமரல, 2வது முறை விஜய் வந்துட்டாரு, எங்க தளபதி ஸ்டாலினால வர முடியலன்னா நீ சொல்ற இடத்துல குடியாத்த குமரன் தூக்குல தொங்குற. நீங்களும் கேவி குப்பம், நானும் கேவி குப்பம். கேவி குப்பம் பஸ் ஸ்டாண்ட்ல நான் தூக்குல தொங்குறேன், எங்க தளபதி ஸ்டாலின் திரு முதலமைச்சரா வரலனா. இல்லன்னா லத்தேரி பஸ் ஸ்டாண்ட்ல மிஸ்டர் ஆதவர்ஜனா லத்தேரி பஸ் ஸ்டாண்ட்ல நான் தூக்குல தொங்குறேன். அப்படி எங்க தளபதி ஸ்டாலின் வந்துட்டா, அப்ப எங்க தளபதி ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சர் உட்காந்துட்டா, திரு ஆதவர்ஜனா அவர்களே நீங்க தூக்குல தான் தொங்காதீங்க, தூக்குல தான் தொங்காதீங்க. எங்க தளபதி ஒரு சால்வை போட்டு போங்க. பேசுறத பார்த்து பேசுங்க சார், பேசுறத பார்த்து பேசுங்க. கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறான், ரொம்ப பேசக்கூடாது. என்னது, கடைசியில ஜெயலலிதா மருத்துவமனையில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அதிமுக திரு மு.க. ஸ்டாலின் கிட்ட நான் ஒப்படைச்சிடறாங்க. அதன் பிறகு அந்த அம்மா மர்மமா இறந்தாங்க. எனவே ஆதவர்ஜனா சொல்றேன், டூ மச் இஸ் டூ பேட். மைண்டைன் யுவர் டங். ஒரு படிச்சவர், ஒரு மினிஸ்டர், மக்களுக்கு நல்லது பண்ண பாருங்க. இவங்க தான் கொலை பண்ணிட்டாங்க கரூர்ல, நான் சும்மா விட மாட்டேன், பழி தீர்ப்பேன், சினிமா டைலாக பார்ப்போம். மக்கள் தீர்ப்பு, மகேஸ்வரி தீர்ப்பு பார்ப்போம். திமுகவை எவனாலும் அழிக்க முடியாது. திமுக அழிக்கிறவெல்லாம் அழிஞ்சு போயிட்டான். நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன்.